இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல உருவாகிட்டு இருக்க தளபதியோட 62வது படம் அப்படின்னு இனிமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் நவ் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் தளபதி 62 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சன் பிக்சர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சேனலான சன் டிவியில் சன் நியூஸில் 6 மணி நியூஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து பேசினாங்க. சன் பிக்சர்ஸ் கால்நிதி மாறன் நிறைய பட்ஜெட்டு, ஸோ ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள், தளபதியோட ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ காலையிலேருந்து சமூக வலைதளங்களில் வேற லெவல் அப்படின்றது அந்த படத்துடைய டைட்டில் இது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரூமர்ஸ் இருந்தாலும் கூட யாருமே அதை நம்பலை. ஏன்னா இது ஏஆர் முருகதாஸுடைய படம், நிச்சயமாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டைட்டிலை கேட்டோன்னே புஷ்ஷுன்னு போயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோனையுமே எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர கெத்து வர மாதிரி, பயங்கர கம்பீரமான, எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் தான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைட்டில் வந்து சர்க்கார் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ சர்க்கார் அப்படின்னாக்க முதலாளி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிந்தியில் இது வந்து சர்க்கார் அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தை. ஸோ இதில் வந்து ஒருவேளை வேறு ஏதாவது தமிழ் மீனிங் ஏதாவது வச்சு இந்த டைட்டில் வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் டைட்டில் வந்து சர்க்கார் அப்படின்றது. அண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தளபதியோடைய கெட்டப் என்ன இதில் அப்படின்றது தான் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவங்களுடைய கத்தி படமாக இருக்கட்டும் இல்லை துப்பாக்கி படமாக இருக்கட்டும், இந்த 2 படங்கள்லையுமே விஜயை அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக அவங்கள வந்து விஜய் அது அப்படின்னு நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த விஜய் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிற அளவுக்கு விஜய் அவர்களை அவங்களுடைய லுக்கில் வந்து மாற்றங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லுக்லேயும் நம்ம தளபதி அவர்கள் அவ்வளோ ஒரு ஸ்டன்னிங்காக இருக்காங்க. வாயில் ஒரு சிகார் வச்சுருக்காங்க, அதை வந்து லைட்னிங் பண்ணுற மாதிரி லைட்டரை வச்சு. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்காங்க நம்ம தளபதி அவர்கள். அவங்களுடைய தாடி அண்ட் பியர்ட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக ஒயிட் மூடி தெரியுது. அண்ட் ஈவன் தலையில் கூட லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காதில் வந்து ஒரு கடுக்கன் போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த சிகாரை வந்து பற்ற வைக்கிறாங்க நம்ம தளபதி அவர்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லுக். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் செம்ம மாஸாக இருக்குது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தளபதியோட ஃபேஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சிட்டியோட பில்டிங்ஸ் நிறைய நைட்டில் வந்து ஒரு சிட்டியோட பில்டிங்ஸோட இமேஜஸ்லாம் தெரியுது. ஒரு சிட்டி வந்து நைட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பேக்ட்ராப்பில் நம்ம விஜயோடைய ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சமூகம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம், சிட்டியில் இல்லை மக்கள் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தை இதன் மூலமாக பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் படம் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ காலையிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆகும், டைட்டில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு செம்ம ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்நேரம் வந்து விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நிச்சயமாக இது ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னெல்லாம் தோணுது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் Shall we go out for a movie? What say? Sorry guys. Shall we begin?